காயத்ரி எங்கம்மா இருக்க? பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கேன்பா. எங்கம்மா? அப்பா இப்ப கண்ணு தருங்க. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஒரு நாள் ஹாஸ்டல் சாப்பாட்டுல பல்லியும் என்னமோ விழுந்துருச்சு. எனக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தாங்க பாட்டி. இந்த விஷயத்த என் ஃப்ரெண்டு சுப்புலட்சுமி எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. அன்னைக்குன்னு பார்த்து பந்த் வேற, எந்த வண்டியும் ஓடல. அப்படி இருந்தும் என்ன பாக்குறதுக்காக எங்க அப்பா திருத்தணியில இருந்து நடந்தே வந்துட்டார் பாட்டி. திருத்தணியில இருந்து சென்னைக்கு நடந்தே வந்தாரா? ஆமா பாட்டி. அவருக்கு என் மேல அவ்வளவு பாசம். எனக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடுவாரு. அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி இப்படி மாறினாரு? அதுக்கு காரணம் என் விதி பாட்டி. எந்த ஜென்மத்திலயும் யாருக்கோ பெரிய கெடுதல் பண்ணியிருக்கேன். அதான் இந்த ஜென்மத்துல நான் அனுபவிக்கிறேன். சில நேரத்துல இதெல்லாம் கெட்ட கனவு மாதிரி கலைஞ்சு போய் ஒரு விடியல் வராதான்னு தோணும். நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் அவருக்கு என்ன மரியாதை? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் பாட்டி, என்னைக்காவது ஒரு நாள் எங்க அப்பா என்ன புரிஞ்சுப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு பாட்டி. காயத்ரி, கண்ணை தொடச்சுக்கிட்டு கிளம்பு. எங்க பாட்டி? நீ கண்டுகிட்டு இருக்கிற இந்த கெட்ட கனவை கலைக்கிறதுக்கு. நீ தானேம்மா சொன்ன இந்த கெட்ட கனவு கலைஞ்சி நிம்மதியா இருக்க மாட்டாமான்னு. இந்த கெட்ட கனவு கலையணும்னா உங்க அப்பாவுக்கு பிடிச்சிருக்கிற பிரம்ம நீங்கணும். வா, உங்க அப்பாவை போய் பார்த்துட்டு வரலாம். வேணா பாட்டி, அவர் யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவரு புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும். வா, இப்ப நீ வரப்போறியா இல்லையா? பாட்டி, நீ என்ன மதிக்கிறது உண்மைன்னா என் கூட வரணும். பாட்டி வரையா இல்லையா? சரிங்க பாட்டி. வா. ராம், சொல்லுங்க. ரொம்ப நடிக்காத, போய் வண்டி எடு. எங்க போகணும்? எங்க போகணும்னு சொன்னாதான் வண்டி எடுப்பியா? போ. அதுக்குல எங்க போ. வாமா. சுந்தரம், உன் தங்கச்சி புருஷன் செய்யறது உனக்கே நியாயமா இருக்கா? என்னதான் தப்பு பண்ணி இருந்தாலும் பொண்ணு உயிரோட இருக்கும்போது திதி கொடுக்கறது எந்த விதத்துல சரின்னு கேக்குறேன். சரியில்லதான், நானும் சொல்லி பார்த்துட்டேன். ஆனா கேட்க மாட்டேங்கிறாரே. என்ன பேசுற சுந்தரம்? சொல்லி பார்த்து கேட்கலன்னா அப்படியே ஒளிஞ்சு போட்டுன்னு விட்டுறதா? அப்புறம் சொந்தக்காரங்க ஊர்க்காரன்னு எதுக்கு இருக்கும்? பெரியவங்க சொல்லி வச்ச சாஸ்திரம் சம்பிரதாயம் சடங்குன்னு ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கே. அதை மீறது நம்ம முன்னோர்கள் மூஞ்சியில சாணி பூசுறது மாதிரி. தெரிஞ்சிருந்தோம் அதை அனுமதிக்கிறது முட்டாள்தனம் மட்டும் இல்ல, அதுக்கு நாமளும் துணை போறதா அர்த்தம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அண்ணாமலை ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா நல்லதோ கெட்டதோ அவ்வளவு சீக்கிரத்துல மாத்திக்க மாட்டாரு. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? உங்களுக்கு கட்டுப்படலைனாலும் ஊருக்கு கட்டுப்படுத்தானே ஆகணும். வாங்க போய் கேட்கலாம். ஏ முனியா, உருவமா, லட்சுமி, வாங்கியா, வாங்க எல்லாரும் போய் கேப்பா. வாங்க. वागर्तादिजमर्तो वागर्त प्रतिवत्रजे जगदपितरो वन्दे पार्वती परमेश्वर
ஹலோ, கண்ணு தெரியல, எப்படி ஓடணும்னு தெரியாதா உனக்கு? என்னம்மா காயத்ரி, நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். உன்னை கடவுள் தாம்மா இங்க அனுப்பி வச்சிருக்கான். மா, நீ செத்துட்டேன்னு சொல்லிட்டு உங்க அப்பா உனக்கு திதி கொடுக்குறாருமா. எந்த இடத்துலப்பா? அம்மா, நம்ம இந்த அரச மரம் இருக்குல்லம்மா, அது பக்கத்துல அந்த கொலக்கரை இருக்குல்ல, அந்த கொலக்கரையில இருந்து பார்த்தோம்மா, நேரம் பண்ணி வச்சுக்க, ரைட் சைடுல சிவன் கோயில் இருக்குல்லம்மா, அங்கம்மா. டிரைவர், சீக்கிரமா வண்டியை பின்னாடி எடுப்பா. प्रसन्नवदनं ध्याजे सर्वविघ्नोप शान्तजे अपवित्रः पवित्रो वा. மனசுக்குள்ள இருந்து ஒரு குரல் செத்துடு செத்துடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா. அத நான் கேட்காம இருக்கணும்னா காயத்ரிக்கு நான் திதி கொடுத்தே ஆகணும். இல்லன்னா நான் நேத்து சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு திதி கொடுக்கற மாதிரி ஆயிடும். இந்தாங்க, உங்க பொண்ணு பேர் சொல்லுங்க. காயத்ரி. ஓம் வருணாசனாந்திரமாக நாகவாசரம் கிருஷ்ணம் ரத்னோகதி விக்கிரகம் சசாங்கதவலம் தியாஜேத் வருணம் மகராசனம். பிரசேதிஷே நமः ஸ்வரூபிணே நமः அபாம்பதஜே நமः சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமேவ. நீங்க செய்யறது தப்பா நம்மள இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. என்ன மச்சான், நீங்க சொல்லி கேட்கலன்னு உடனே ஊரை திரட்டிட்டு வந்துட்டீங்களா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. இங்க பாரு அண்ணாமல, உங்க மச்சான் தூண்டி விட்டு வர்றதுக்கு நாங்க ஒண்ணு சின்ன குழந்தைங்க இல்ல. இன்னும் சொல்ல போனா நாங்க தான் உங்க மச்சானை கூட்டிட்டு வந்திருக்கோம். யாரு சொல்லி யாரு வந்திருந்தாலும் சரி, நான் பெத்த பொண்ணுக்கு நான் திதி கொடுக்கிறேன். அதை தடுக்கிறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. வாங்க எல்லாரும் இங்க இருந்து. மாப்ள, வீணா பிடிவாதம் பிடிக்காதீங்க. என்னதான் காயத்ரி நீங்க பெத்த பொண்ணா இருந்தாலும் உயிரோட இருக்கிற பொண்ணுக்கு திதி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. அத மறந்துடாதீங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இப்படி ஒரு வில்லங்கம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். உயிரோடு இருக்கிற பொண்ணுக்கு திதி கொடுக்கறது தப்பு. அதை நான் பண்ண மாட்டேன். சாமி, என்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கி இருக்கீங்க. ஆரம்பிச்ச சடங்க முடிச்சு கொடுத்துட்டு போங்க. பணம் என்னங்க பணம்? இந்தாங்க, நீங்க கொடுத்த பணம் நீங்களே வச்சுங்க. இனிமே இந்த மாதிரி சாஸ்திர விரோதமான காரியங்கள்லாம் பண்றதுக்கு என்ன மாதிரி உள்ளவால கூப்பிடாது. வா காயத்ரி. காயத்ரி, எங்கம்மா போயிட்ட? உன்னை நான் எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்னால உங்களுக்கு தொந்தரவு இருக்க கூடாதுன்னு தான் நான் போயிட்டேன். பரவாயில்லம்மா, இப்பவாவது உனக்கு வரணும்னு தோணுச்சே. இங்க பாருமா, உன் மேல இருக்கிற கோபத்துல உங்க அப்பா உனக்கு திதி கொடுக்கறதுக்கு தயாராயிட்டார். என் மேல எவ்வளவு கோபம் இருந்திருந்தா எனக்கு திதி கொடுக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன்.
புரியுதுப்பா. என்னால நீங்க ரொம்ப அவமானப்பட்டுட்டீங்க. ஆனா சத்தியமா சொல்றேன்ப்பா, நான் எந்த தப்பும் செய்யல. என்ன நம்புங்கப்பா ப்ளீஸ். நான் உங்க பொண்ணுப்பா. எனக்கு தப்பு பண்ண தெரியாது. சீ, நீ என் பொண்ணே இல்ல. எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவ செத்துட்டா. அவளுக்கு திதி கொடுக்கத்தான் நான் இங்க வந்தேன். ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை தடுத்துட்டாங்க. அதனால ஒண்ணு கெட்டு போகல. நான் என் மனசுக்குள்ளேயே அவளுக்கு திதி கொடுத்துட்டேன். ஐயோ கடவுளே, நான் என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேன்? நீ வேற புரிய வைக்கணுமா? அதத்தான் கோர்ட்டு வாசல்ல என் கண்ணால பார்த்தனே. அதுக்கு மேல வேற என்ன சாட்சி வேணும்? கண்ணால பாக்குறதெல்லாம் உண்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. கண்ணால பாக்குறதும் போய், காதால கேட்கறதும் போய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டதில்ல? அதே பெரியவங்க தான் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இவ யோகியதைய 1க்கு 4 இடத்துல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னையா தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க பார்த்ததும் கேட்டதும் மட்டும்தான் உண்மைன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இந்த பொண்ணை பார்த்தா தப்பு பண்ற பொண்ணு மாதிரியா உங்களுக்கு தெரியுது? 4 நாள் பழகின என்னாலேயே அவளை தப்பா புரிஞ்சுக்க முடியலையே. இவ்வளவு நாள் பெத்து வளர்த்து ஆளாக்கின உங்களால எப்படியா தப்பா புரிஞ்சுக்க முடியுது? அக்கா, லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. என்னண்ணா, என்னாச்சு? வீட்ல அக்கா இல்லையா? இருக்காங்க. ஏன், முக்கியமான விஷயமா ஏதாவது சொல்லணுமா? நம்ம ஊர் குளத்தங்கரையில உங்க அப்பாவுக்கும் ஒரு வயசான அம்மாவுக்கும் பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த அம்மாவோட உங்க அக்கா காயத்ரி இருக்கா. ஆமா, என்னாச்சு? காயத்ரி உங்க கூட இல்லையா? நாகராஜ், என் பொண்ணு வந்திருக்காளா? அவளை பாத்தியா? ஆமாக்கா, குளத்தங்கரையில பார்த்தேன். சீக்கிரம் போங்க, பெரிய சண்டை நடந்துகிட்டு இருக்கு. கௌரி, நம்ம போலாமா? சரி, சீக்கிரம் வா. என்னம்மா? ஐயோ, இப்ப நம்ம அங்க போனோம்னா ஏற்கனவே கோவமா இருக்கிற உங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு மகளா கிடைக்கிறதுக்கு நீங்க 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் பண்ணி இருக்கணும். இவ மட்டும் என் வீட்டுக்கு பொண்ணாவோ பேத்தியாவோ வந்திருந்தான்னா இந்நேரம் இவளை நான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடிட்டு இருப்பேன். ஆனா நீங்க யாரோ சொன்னாங்கன்னு பெத்த பொண்ண நம்பாம குருடன் தான் கையில கிடைச்ச வைரத்தை சாதாரண கல்லுன்னு நினைச்சு சகதியில தூக்கி எறிஞ்ச மாதிரி இந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்திட்டீங்களே. வயசு பொண்ணு வீதிக்கு வந்தா பாக்குறவங்க பழி சொல்லதான் செய்வாங்க. இதையெல்லாம் உண்மைன்னு நம்பிட முடியுமா? நடந்ததையெல்லாம் காயத்ரி என்கிட்ட சொன்னா. சந்தர்ப்பம் சூழ்நிலையிலான அவ உங்க கண்ணுக்கு தப்பான பொண்ணா தெரிஞ்சிருக்காளே தவிர உண்மையிலேயே இவ தப்பான பொண்ணு இல்ல. முதல்ல நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலையை வச்சு குத்தம் சுமத்துறதோ தீர்ப்பு சொல்றதோ சட்டத்தினுடைய வேலையே தவிர பெத்தவங்க நம்மளுடைய வேலை இல்ல. பேசி முடிச்சிட்டீங்களா? ஆமா, இவ்வளவு தூரம் இவளுக்கு வக்காலத்து வாங்குறீங்களே, நீங்க யாரு? ஓ, இவ இப்ப செஞ்சிட்டு இருக்கிற தொழிலுக்கு நீங்க தான் தலைவியா? அப்பா, என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா பாட்டி எதுவும் சொல்லாதீங்க. வாங்க பாட்டி, போலாம். கொஞ்சம் இருமா. காயத்ரியுடைய அப்பான்னதும் உங்க மேல எனக்கு கோபம் இருந்தாலும் குணம் இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல, நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் அந்த மாதிரி குடும்பத்துல பிறந்தவ இல்ல. அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். இனி இவளுக்காக பேசுறதுக்கு நான் வரமாட்டேன். நீங்க வருவீங்க.
உங்களை நான் வரவழைப்பேன். என் பொண்ணு காயத்ரி பவித்திரமான பொண்ணு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு உங்க வாயால சொல்ல வைப்பேன். வா காயத்ரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை கலெக்டருக்கு படிக்க வச்சு உன்னை பெரிய ஆளாக்கி காட்டுறேன். இவரெல்லாம் வா. என்னையா மனுஷன் எல்லாம் கல்லா நினைச்சாரா தெரியலையே. ஒரு மனுஷன் ஏன் இப்படி ஆகி போச்சு தெரியலையே. இதெல்லாம் ஒரு மனுஷனா? இவரை பார்த்து மத்தாம்பளையும் கத்துக்குவாங்க. வாடி. என்ன மனசியா உனக்கு? பெத்த பண்ண புரிஞ்சுக்காம இப்படி அனாதை மாதிரி விரட்டிட்டீங்களே. ச்சே. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், வெளியில எங்கேயாவது போகணுமா? டாக்ஸி புக் பண்ணி கொடுக்கணுமா சார்? அதுக்கு முன்னாடி என் செல்போன் எனக்கு வேணும். என்ன சார் சொல்றீங்க? என் செல்போனை காணுங்க. அதை யார் எடுத்திருந்தாலும் சரி, உடனே கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்க. இல்ல நடக்கிறதே வேற. என்ன சார் இது அநியாயமா இருக்கு? உங்க போனை காணோம்னா எங்க மேல ஏன் சார் கோவப்படுறீங்க? நீங்க எங்க வச்சீங்களோ ஞாபகப்படுத்தி அங்க போய் தேடுங்க சார். இங்க மிஸ் ஆயிருந்தா எங்க ஸ்டாஃப் கண்டிப்பா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க சார். இந்த பாருங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் போனை இங்க தான் வச்சுட்டு போனேன். உங்க ஆளுங்க தான் யாரோ எடுத்திருக்காங்க. இப்ப போன் என் கைக்கு வரல, ஹோட்டலுக்கே சீல் வைக்க சொல்லுவேன். என்ன சார் மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நாங்க கிடையாது. இந்த ஹோட்டல் ஓனர் யாரு தெரியுமா? நீ தான் நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேன். நான் யார் தெரியுமா? எம்பி தங்கத்துறையோட மருமக. ஒரே ஒரு போன் பண்ணா போதும், போலீஸ் வந்து ஒரு இடம் விடாம செக் பண்ணி ஹோட்டல்ல இருந்து ஒரு கெஸ்ட் கூட வெளியே போக முடியாதபடி பண்ணிடுவேன். அசிங்கப்படுத்து. தம்பி, நீங்க எம்பி சாரோட மருமகனா? ஆமாங்க சார், நான் தான் சார் எடுத்தேன். என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன தைரியம் இருந்தா எம்பி சாரோட மருமகிட்ட திருடி இருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், இவரை நாங்க பாத்துக்கிறோம் சார். சாரி சார், நீங்க யாருன்னு தெரியாம கோவமா பேசிட்டேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க சார். யோ வாயா மேனேஜர் ரூம்க்கு வாயா. என்ன ஹோட்டல் இது? திருட்டு பசங்க. தம்பி, வணக்கம் தம்பி. நீங்க எம்பி தங்கதுரை சாரோட மருமகனா? ஏன் கேக்குறீங்க? சும்மாதான் தம்பி, நானும் அண்ணன் இருக்கிற கட்சியில் தான் இருக்கிறேன். நீங்க அண்ணனோட மருமகன் சொன்னதும் அறிமுகப்படுத்திக்கலான்னு வந்தேன். எனக்கும் அவர் பொண்ணு ரேணுகாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷம் தம்பி. எம்பியால எனக்கு ஒரு வேலையாகணும். நீங்க மாட்டேன்னு சொல்லாம பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை நான் செஞ்சு கொடுத்துறேன். நான் என்ன சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? தம்பி, உங்களுக்கு உங்க பலம் தெரியல. ஆஞ்சநேயருக்கு அவர் பலம் தெரியாதாம அத மாதிரி இருக்கீங்க போங்க. அட, நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் தம்பி, சும்மா என் கூட வந்தா போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது வந்து மாமா எம்பி அவரு விடுங்க. இல்ல, அது ஒண்ணு இல்ல நான் தம்பி. சொல்றத கேளுங்க. சார், வாங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க சார், தம்பி. இருங்க, நான் ஏண்டா, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? உன்னதான் அன்னைக்கு இங்க வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல. கொஞ்சம் கூட சூடு சொன்ன இல்லாம மறுபடியும் எதுக்கு இங்க வந்த? இல்லாண்டி காயத்ரியை பார்த்து போலான்னு வந்தேன். காயத்ரி இல்ல, சாவித்திரி இல்ல, போட வெளியே. யாருகிட்ட இவ்வளவு கோபமா பேசிட்டு இருக்கா? ஏன் பாலா? ஓ, நீயா? அதானே பார்த்தேன். நான் வீட்டுல இருக்கிறப்ப என் பொண்டாட்டி வேற யார்கிட்டயோ இவ்வளவு கோபமா பேசுறாளேன்னு. எப்ப ஆவுன்னா இங்க வந்துடுறியே, உனக்கு வேலை வெட்டி வீடு வாசல் ஒண்ணுமே கிடையாது. ஆமா, எல்லாம் இவருக்கு இருக்கு. இவன் காயத்ரிய பார்க்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். வீடு இருக்கா வாசல் இருக்கான்னு புரோக்கர் மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க. அப்படியா? இது முதல்லயே சொல்ல வேண்டியதானே. காயத்ரியா ஊருக்கு போயிட்டா. காயத்ரிய அவங்க அப்பாவோட சேர்த்து வைக்கிறதுக்காக எங்க அம்மா அவளை கூட்டிட்டு போயிருக்காங்க. இதுக்கப்புறமும் நீ அவளை பார்க்கணும்னா நீ அவ ஊருக்கு தான் போகணும்.